ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஆட்சியில் தாமிரபரணி பணகுடி கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய மறைந்த தலைவர் உயர் ஜாதியினர் அவங்க மட்டும்தான் பிராமணர் மட்டும்தான் படிக்கணும், மற்ற யாரும் படிக்கக்கூடாது. அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் முறியடித்து பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு கொடுத்து 10,500 பள்ளியை திறந்து கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று நம்மளை பெருமைப்படுத்தியவர். இப்போ அதை கூட சில பேர் பனையில கம்பு கட்டி வச்சு ஏற்றி விட்டு என் தம்பி சீமான் போன்ற ஆட்கள்லாம் கல்லிறக்குக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்காரு. நாங்கள் சொல்றது படின்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு, படிக்க தான் போவோம். கல்லிறக்க போறதுக்கு என் தம்பி சீமானா அவங்க வீட்டமாக வருவாங்களா? யார் போவா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையில இருக்க ஒருதன் குடிப்பழக்கம் உள்ளவனை பனையரை வச்சு அவன் குடிக்காக பனையேறி எங்க வீட்டுல எங்க ஊர்ல தெரியும், ராத்திரி கல்ல குடிச்சிட்டு வந்து சமையல் செய்து வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை மனைவியும் சாப்பிட விட மாட்டான், பிள்ளைகளையும் சாப்பிட விட மாட்டான், விடிய விடிய தூங்கவும் விட மாட்டான். நம்ம அந்த இது என்னது வாழை சீவக்கூடியது அருவாளை கையில் வச்சிருப்பான், இல்லைன்னா அந்த அந்த பாளையை இடிக்கக்கூடிய இடிக்க கையில் வச்சிருப்பான். தெரு தெருவா விடிய விடிய வரட்டுவான். சொந்தம் வந்த வீடுகளில் போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டாங்க, ராத்திரி அழுதுகிட்டே இருக்கும், சாப்பிட்டுருக்காது. மறுநாள் காலையில் போனா கெட்டவத்தை போட்டு ஏசுவான், நீ எங்கே போனா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து அந்த அநியாயத்தை பார்த்து தான் ஒரு தரம் பனையிற வேண்டாம், படிக்க வை பிள்ளைய, கல் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை காமராஜர் சொல்லியிருக்காரு. இப்போ கஷ்டப்பட்டு என் தம்பி சீமா பனையில ஏறி 10 போல கம்பு வச்சு ஏணிப்பட்டில் ஏழி மேலே போன மாதிரி கல் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவரு போனாதான் அடுத்தவங்களையும் கூப்பிடணும், முன்மாதிரியா இருக்கணும். நாங்கள் இந்த சமூகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். அதனால்தான் எங்க பிள்ளைகளை என்ன செய்யாதங்க, பனை இறப்புவாங்க. நீ ஏறி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன் பிள்ளைய படிக்க வை, பணனுக்கு யார் வேணாலும் ஏற்றி போட்டு நீ போ. யார் சொல்றா? காமராஜர் சொன்னாரு. அதே வழியில்தான் இன்றைய முதல்வரும் காலை சிற்றுண்டியையும் கொடுத்து படி 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 என்கிற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தான் பட்டம் படிக்குமாறு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு செயல்படுகின்ற இந்த அரசுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனமில்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய உயர் ஜாதியினர் அவங்க மட்டும்தான் பிராமணர் மட்டும்தான் படிக்கணும், மற்ற யாரும் படிக்கக்கூடாது. அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் முறியடித்து பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு கொடுத்து 10,500 பள்ளியை திறந்து கல்விக்கண் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று நம்மளை பெருமைப்படுத்தியவர். இப்போ அதை கூட சில பேர் பனையில கம்பு கட்டி வச்சு ஏற்றி விட்டு என் தம்பி சீமான் போன்ற ஆட்கள்லாம் கல்லிறக்குக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்காரு. நாங்க சொல்றது படின்னு பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு, படிக்க தான் போவோம். கல் இறக்க போறதுக்கு என் தம்பி சீமானா அவங்க வீட்டமா வருவாங்களா? யார் போவா? இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையில இருக்க ஒருதன் குடிப்பழக்கம் உள்ளவனை பனையரை வச்சு அவன் குடிக்காக பனையேறி எங்க வீட்டுல எங்க ஊர்ல தெரியும், ராத்திரி கல்ல குடிச்சிட்டு வந்து சமையல் செய்து வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டை மனைவியும் சாப்பிட விட மாட்டான், பிள்ளைகளையும் சாப்பிட விட மாட்டான், விடிய விடிய தூங்கவும் விட மாட்டான். நம்ம அந்த இது என்னது வாழை சீவக்கூடியது அருவாளை கையில் வச்சிருப்பான், இல்லைன்னா அந்த அந்த பாளையை இடிக்கக்கூடிய இடிக்க கையில் வச்சிருப்பான். தெரு தெருவா விடிய விடிய வரட்டுவான். சொந்தம் வந்த வீடுகளில் போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டாங்க, ராத்திரி அழுதுகிட்டே இருக்கும், சாப்பிட்டுருக்காது. மறுநாள் காலையில் போனா கெட்டவத்தை போட்டு ஏசுவான், நீ எங்கே போனா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து அந்த அநியாயத்தை பார்த்து தான் ஒரு தரம் பனையிற வேண்டாம், படிக்க வை பிள்ளைய, கல் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை காமராஜர் சொல்லியிருக்காரு. இப்போ கஷ்டப்பட்டு என் தம்பி சீமா பனையில ஏறி 10 போல கம்பு வச்சு ஏணிப்பட்டில் ஏழி மேலே போன மாதிரி கல் குடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவரு போனாதான் அடுத்தவங்களையும் கூப்பிடணும், முன்மாதிரியா இருக்கணும். நாங்கள் இந்த சமூகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தெரியும். அதனால்தான் எங்க பிள்ளைகளை என்ன செய்யாதங்க, பனை இறப்புவாங்க. நீ ஏறி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன் பிள்ளைய படிக்க வை,
பணனுக்கு யார் வேணாலும் ஏற்றி போட்டு நீ போ. யார் சொல்றா? காமராஜர் சொன்னாரு. அதே வழியில்தான் இன்றைய முதல்வரும் காலை சிற்றுண்டியையும் கொடுத்து படி 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 என்கிற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தான் பட்டம் படிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற உன்னத எண்ணத்தோடு செயல்படுகின்ற இந்த அரசுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய